அம்மா ராசி அப்போ உங்களுக்கு உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 190. ஓம் கசிந்தழுவோர்க்கு கற்பகம் போற்றிவோம். தேவலோகத்தில் கற்பக மரம் என ஒன்று இருப்பதாக கூறுவர். அதன் அடியில் நின்று எதை கேட்டாலும் தருமாம். அன்னை ஆதிபராசக்தியும் அத்தகைய மரம் போன்றவள்தான். எதை கேட்டாலும் கொடுக்கும் வல்லமை உள்ளவள்தான். ஆனால் ஒன்று, யாருக்கு கொடுப்பாள்? தன்னையே நினைத்து உருகி உருகி அழும் பக்தன் யாரோ, கசிந்து அழுபவன் யாரோ அவனுக்கு மட்டுமே கொடுப்பாள். அழுதால் உன்னை பெறலாமே என்பார் மாணிக்க வாசகர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 191. ஓம் மெய்யுணர்வாக இருப்பாய் போற்றிவோம். நம் கண்ணால் காணும் காட்சி பொய்த்து விடலாம். பாலை நிலத்தில் வெயில் அலைகள் காணல் நீராய் காட்சி அளிக்கலாம். கேட்கும் ஒலிகள் நம்மை ஏமாற்றி விடலாம். இவ்வாறு நம் ஐம்புலன்கட்கு புலப்படுவன பொய்யாகிவிடலாம். ஆனால் உள்ளத்தால் உணர்கிறோமே, அது என்றும் பொய்ப்பதில்லை. நம் புலன்கட்கு ஆதாரமாக இருப்பது நமது உள்ளம். நம் உள்ளம்தான் கண்ணால் பார்க்கிறது, காதால் கேட்கிறது, மூக்கால் முகர்கிறது, நாவால் சுவைக்கிறது, உடலால் உற்று உணர்கிறது. இந்த 5 புலன்களின் உதவி ஏதுமின்றி நேரடியாக உள்ளம் ஒன்றை கண்டுகொள்வதைத்தான் உணர்தல் என்கிறோம். 5 புலன்களின் வழியாக இயற்கையை கண்டு வியப்படைகிற நமது உள்ளம் இயற்கையில் உள்ள காட்சிகளை கண்டு இதற்கெல்லாம் அடிப்படையாக ஒரு சக்தி இருக்கிறது என்று உணர முடிகிறதே தவிர அதனை எடுத்து விளக்க முடியவில்லை. அத்தகைய உணர்வைத்தான் மெய்யுணர்வு என்று கூறுகிறார்கள் பெரியவர்கள். சுடர் ஒளியாக தோன்றும் இறைவன் சொல்ல முடியாத நுண் உணர்வாய் இருக்கிறான் என்கிறார் மாணிக்கவாசகர். அந்த உணர்வே மெய்யுணர்வு. அந்த மெய்யுணர்வாக இருப்பவள் அன்னை. ஓம் சக்தி. ஓம் ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.